ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்டோரி வித் ஐஷு. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இரு இதயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான லவ் ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டோரி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகான பசுமை நிறைந்த ஒரு சின்ன கிராமத்தில் ரிஷி அப்படிங்கிறவன் தன்னோட குடும்பத்தோடு வசிச்சுட்டு வர்றான். அவன் எப்படின்னா கிடைக்கிற வேலைகளை சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருக்கான். கூடவே காலேஜ்லேயும் படிச்சுக்கிட்டு இருக்கான். ரிஷியோட வீட்டுக்கு 2 வீடு தள்ளி அனுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அவங்க ஃபேமிலியோடு வசிச்சுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு எப்படின்னா காலேஜ் போகிற பொண்ணு, அந்த பொண்ணுமே காலேஜ் தான் போகுது. 2 பேருமே நல்லா படிக்கிறவங்க. ஆனால் 2 பேருமே 2 வீடு தள்ளி தானே இருக்குது அப்படிங்கிறதுனால 2 பேருமே ரொம்ப நாளாக லவ் பண்ணுறாங்க. தன்னோட காதலை அவனும் அவகிட்ட சொன்னது கிடையாது, அவளும் அவன்கிட்ட சொன்னது கிடையாது. நம்ம லவ் பண்ணுறோம்னு சொல்லி ஒருவேளை அவங்க ஏற்றுக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவளும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு தன்னோட காதலை ஒருத்தருக்கு இப்படி சொல்லாமையே பார்வையாலேயே பார்த்துக்கிட்டே போயிருக்காங்க. இது இப்படி கொஞ்ச நாள் தொடர்ந்துகிட்டே போகுது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரிஷியோட வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ரிஷிக்கு. இதை தெரிஞ்ச அனு ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா இது, நம்ம சொல்லலை, அவங்களும் சொல்லலை, ஆனால் லவ் பண்ணுறாங்கன்னு 2 பேருக்குமே தெரியும், ஆனால் மனசு விட்டு ஒருத்தருக்கு சொல்லிக்கல இல்லையா? அதனால் ரிஷியோட வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெளியிலேருந்து பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பார்த்து ஒரு பொண்ணை பேசி முடித்து ரிஷிக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிடுறாங்க. அனுவால் ரிஷிக்கு கல்யாணம் ஆனதை தாங்கவே முடியலை. என்னதான் இருந்தாலும் ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லையா, நான் உங்களை விரும்புகிறேன்னு. ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அப்போ அவங்க விருப்பப்பட்டு தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளேயே ரொம்ப நாள் சோகத்திலேயே இருக்கா. அவளோட நாட்கள் அப்படியே சோகத்திலேயே ஓடிக்கிட்டே இருக்குது. கொஞ்ச நாள் சென்று அவளாவே அவளோட மனசை தேத்திக்கிறா. சரி விடு, பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு அவளோட போக்கில் அவள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாள். ரிஷியோட திருமண வாழ்க்கை ஓரிரு ஆண்டுகள் நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரே ஹாப்பியாக போயிருந்திருக்கு. திடீர்னு அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் என்னாச்சு அப்படின்னா ஒரு விதமான சண்டை சச்சரவுகள்னாலே குடும்பத்தில் இருக்கிறதானே, அந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் அவங்க ஃபேமிலியில் வந்துருச்சு. திடீர்னு ரிஷியும் அவங்க ஒய்ஃபும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிஞ்சு தனித்தனியே போயிடுறாங்க. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. ரிஷி இதனால் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா கடுமையான அந்த போதைக்கு அடிமையாகி தண்ணி அடிக்கிறது, இல்லாத கெட்ட பழக்கங்கள்லாம் ஏற்படுத்திக்கிறது. ஒரு இன்னசென்ட்டாக இருந்த அவனோட லைஃப்பில் ஏற்பட்ட பிரச்சனையினால் அவங்க 2 பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு அவங்களோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டும் இவனோட வாழ்க்கையை பார்த்துட்டும் அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருந்திருக்கு. ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அனுவை சந்திக்கிறான். எதிர்பாராத விதமாக சந்திக்கிறான். அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறான், அனு, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் சொல்கிறான். அந்த இடத்துல அனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஒரே அமைதியாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி பரவாயில்ல விடுங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அந்த இடத்துல விட்டு கிளம்பிடுறான். ஒரு 2 நாள் இல்லைனா 3 நாள் கழித்து திரும்பவும் அனுவை ரிஷியை மீட் பண்ணுறா. ரிஷியை மீட் பண்ணும்போது அவன் கேட்குறான், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா இன்னும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை, இனிமேல் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்படி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒருத்தருக்கு நம்பர் வாங்கிக்கிறாங்க. நம்பர் வாங்கி ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, உங்கள் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படிங்க, உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. இல்லை, குழந்தைங்கள்லாம் இல்லை, ஆனால் ஒய்ஃப்க்கு எனக்கு கொஞ்சம் பிரச்சனை, நாங்கள் 2 பேரும் இப்போ பிரிஞ்சு இருக்கோம், நாங்கள் பேசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். குடும்பம்னாலே பிரச்சனைகள் இருக்க தாங்க செய்யும், அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு வாழ ஆரம்பிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இவங்க நார்மலாக பேசிகிட்ருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல இவங்களோட நார்மலாக பேசிகிட்டு இருந்தது ஒரு கட்டத்துக்கு ஒரு காதலை எடுத்துகிட்டு போகுது. அவனோட மனசில் அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த சமயத்தில் ஒய்ஃப் இல்லை இல்லையா, அதனால் யார் அன்பு காட்டுறாங்களோ அவங்க மேலே ஒரு பரிதாபம், ஒரு பாசம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அவள் பாசம் காட்டவும் நல்லா பேசுகிறான்.
2 பேரும் இப்படி பேசிகிட்டே போகிறாங்க. ஒரு சில நாட்கள் கடந்ததுக்கப்புறமா அவங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கும். ரிஷிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அணு கூட வேற நம்ம பேசி அவன் மனசில் வேற நம்ம ஆசையை வளர்த்துட்டோமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரிஷி என்ன பண்ணுறான் அப்படின்னா, அணு ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் அட்டன் பண்ணுறதில்ல, சரியாக பேசுகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி போயிட்டே இருக்கும். அவளுக்கு ஒன்றுமே புரியலை. நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அவள் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாள். ரிஷி எப்படின்னா, அளவு கடந்த அன்பு வந்து அணு மேலே வச்சுருந்தான். ஆனால் அது வந்து பொய் இல்லை. ஆனால் உண்மையான அன்பு அவன் வச்சுருந்தான். 2 பேர் மேலேயும் இப்போ அவனோட அன்பு வந்து வச்சுருக்க மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒய்ஃபையும் இந்த சைடு விட முடியல, அவங்களும் நான் அந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த சைடு அணுவையும் விட முடியலை. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. எப்படி ஒருத்தவங்கள நம்ம விட்டுட்டு போக முடியும், அது நம்ம அவங்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே அப்படியே அவனோட லைஃப் வந்து போகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரையும் விட்டு பிரிய முடியலையே அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்ருக்கான். ரிஷி வந்து என்ன முடிவு எடுத்தால் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்குமே தெரியலை, அவளுக்குமே தெரியலை. ஆனால் அவனோட ஒய்ஃப் வந்து அவன் கூட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அவன் கூட வந்து சேர்ந்து வாழலாம் இல்லையா. ஆனால் அவங்க கூப்பிடும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் ஒரு தப்பு செஞ்சுருக்கான். ஆனால் அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. நம்ம வீடியோக்கு இடையில ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க. அது என்ன அப்படின்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர். பைமோட் இ-ஷாப்பிங் இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குங்க. மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி மறக்காமல் பார்த்துக்கோங்க. ரிஷி என்ன பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேரையுமே விட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால அணுக்கிட்டேயும் பேசுகிறான், அவனோட ஒய்ஃப்கிட்டையும் பேசுகிறான். ஆனால் ஒய்ஃப் வந்து ரிஷியை தேடி வர்றதில்ல, அங்கேருந்தே பேசுகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இங்கேருந்தே அணுக்கிட்டேயும் பேசிக்கிறான், அவங்க ஒய்ஃப்கிட்டையும் பேசிக்கிறான். ஆனால் அணுக்கிட்ட பேசுகிறது அவங்க ஒய்ஃப்க்கு தெரியாத மாதிரி அவன் பார்த்துக்கிறான். ஆனால் 2 பேரையுமே அவனுக்கு வந்து விட மனசில்லை. இந்த ஸ்டோரியில் உங்களுக்கு எதை நோக்கி இந்த கதை போனால் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால் கெஸ் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ரிஷி வந்து யாரை விட்டுட்டு யார் கூட அவனோட வாழ்க்கை வந்து இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வந்து ஷோ ஆகும்.